ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்கூலுக்கு போற கிட்ஸ்க்கும், இல்ல ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்கும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு கடாயில ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம், இப்போ இதில ஒரு 1/2 ஸ்பூன் போல கடுகு உளுத்தம் பருப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, இப்போ இதில நீல வாக்குல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் உள்ள சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்த வந்து ஓரளவு போல நல்லா வதக்கி குடுத்துக்கலாம். லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. ஓரளவு போல வதங்குனா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சேனல புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அப்பதான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப இதில தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சால்ட் சேர்த்து நம்ம வெங்காயம் வதங்கும்போது ஓரளவு போல கரெக்ட்டா வதங்கி வந்துரும். இப்ப இதில ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இப்ப இத எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் துருவுன கேரட் வந்து இதில ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மசாலா கூடயே நல்லா வந்து அந்த ஆயில்லயே வதக்கி குடுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த மசாலா, உப்பு எல்லாத்தையும் வந்து கேரட்டோட நல்லா வதக்கிட்டு, இப்போ ஓரளவு போல வதங்குனதும் இப்போ ஓரமாக்கிட்டு, இப்போ இதில ஒரு 1 ஸ்பூன் போல மட்டும் லைட்டா வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இதில வந்து நான் ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு, இப்ப இது முட்டைக்கு மேல கொஞ்சமா வந்து பெப்பர் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூளு. இப்ப இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை வந்து 1, 2மா வந்து கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இந்த கேரட்டோட அந்த முட்டைய நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டா நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுத்தாக்கா, மிச்சம் எதுவுமே வைக்காம சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். இப்ப வந்து சாதம் வந்து நான் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். உதிரி உதிரியா இருக்கிற மாரி இந்த மாரி வடிச்சுக்கோங்க. இப்ப அது மிக்ஸோட நம்ம வந்து சாதத்த போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. ஃபைனலா வந்து கொத்தமல்லி இல தூவி, இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி, நம்ம குழந்தைங்களுக்கோ, இல்ல ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்கோ நம்ம வந்து குடுத்தோம்னா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு குழந்தைங்க வெறும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வீட்ல குடுப்பாங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கேரட் எக் ரைஸ் வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.